Hey guys, welcome back to my channel மாயவலை. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா ப்ளம் கேக் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் மைதா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு 2/3 கப் ஆஃப் மில்க் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பேர் பேக்கிங் பவுடருக்கும் பேக்கிங் சோடாவுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இது பேக்கிங் பவுடர், இது வந்து பேக்கிங் சோடா, ரெண்டும் வேறு வேறு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் இருக்குது, பாதாம் அண்ட் முந்திரி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஃபுல் முந்திரியும் எடுத்து வச்சுக்கலாம் டெக்கரேஷனுக்கு. அண்ட் ஜாம், மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்துக்கோங்க. நம்ம எக்லஸாக செய்கிறதுனால வினிகர் தேவைப்படும். அதுக்கப்புறம் டேட்ஸு, அதுக்கப்புறம் திராட்சை, அப்புறம் வந்து ஆரஞ்சு வந்து 1/2 ஆரஞ்சு புழிஞ்சு நம்ம ஜூஸாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு க்யூப் ஆஃப் பட்டர், அதுக்கப்புறம் 1/4 கப் ஆயில் அண்ட் தென் வெனிலா எசன்ஸ். இப்போ வந்து கேரமல் சாஸ் தேவை, அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் 1/2 கப் சுகரும் வந்து இன்க்ரீடியன்ஸில் இருக்குது, நான் மறந்துட்டேன். இப்போது கேரமல் சாஸ் செய்ய ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போடலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இதை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அண்ட் இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கேரமல் சாஸ் நல்லா வரும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம கேக் பேக் பண்ணும்போது தேவைப்படும் இன்க்ரீடியன்ஸில். ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜல்லடை மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் ஆஃப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா அப்படி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபைனான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச ஆரஞ்ச் ஜூஸில் இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டேட்ஸும் இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் சோக்காக விட்டிங்கன்னா தான் நம்ம அந்த எசன்ஸ் ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும், ப்ளம் கேக்குக்கான ஃப்ளேவர். ஸோ இது கொஞ்சம் நேரம் சோக் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் சோக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இது ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா 1 கப் பால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வினிகர் போட்டுக்கலாம், ஏன்னா வந்து நம்ம எக்லெஸ்ஸாக செய்கிறதுனால. ஸோ இது போட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும். அப்போது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னென்னா சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து சுகர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சு ஆயிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்தது ஒரு க்யூப் ஆஃப் பட்டர். ஸோ நீங்கள் வந்து வெறும் பட்டர் கூட பண்ணலாம், பட்டர் மட்டும் போடலாம், இல்லைன்னா ஆயிலும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பட்டர் மெல்ட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி தனியாக வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போது அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நடுவில் இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமல் சாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாம் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்து வச்சோம் இல்லையா, இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு இன்னும் வந்து வெனிலா எசன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது வெனிலா எசன்ஸ் ஒரு ஹாஃப் மூடி மட்டும் எடுத்து போடுங்க, ரொம்ப ஆட் பண்ண வேணாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்ச அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாவு அது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம ஒரேடியாக ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ மிச்சத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ணி வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து இதோடய மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளம் கேக்கோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்குலர் மோஷனில். அண்ட் இப்போது ஒரு 6 inch டின் எடுத்திருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில், உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பட்டர் பேப்பர் வந்து போட்டுக்கலாம். அந்த பட்டர் பேப்பருக்கு மேலே இந்த பேட்டரை வந்து நம்ம ஊற்றலாம், அப்படியே ஊற்றிடாதீங்க. ஸோ இப்போது இந்த பேட்டரை வந்து போட்டுட்டு பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இது அவனில் வந்து வச்சிடலாம். ஸோ இது வந்து ஓவனில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை அதே 180 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துடலாம், வச்சு எடுத்துடலாம். 30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளோட கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி வச்சு உள்ளே விட்டு எடுத்து பாருங்கள். உள்ளே எதுவுமே ஒட்டலை அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம கேக்கை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். ஸோ நான் ஆக்சுவலி வந்து அந்த பேட்டரை அந்த டின்னில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா முந்திரி நம்ம டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சதை நான் அப்புறமா போட்டுட்டேன். நான் அதை காட்ட மறந்துட்டேன், நீங்கள் வந்து மறந்துடாமல் போட்டுருங்க. நான் லாஸ்ட்டாக தான் வந்து போட்டேன். ஸோ இப்போ அந்த கேக் ஸ்லைஸ் எடுத்தாச்சு, பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு. ஸோ இது வந்து இப்போ சூடாக இருக்குது, இன்னும் நீங்கள் ஆற விட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிடுங்க. ஸோ நான் வீடியோக்காக சூடாகவே காட்டிட்டேன். ஸோ இன்னும் ஆற விட்டு சாப்பிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் நாங்கள் பெருசாக ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணல, வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கோம். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.